பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை. அமர்ந்திருங்கள், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 46:10. நீங்கள் உள்ளம் கொந்தளிக்கும் போதும் பலவிதமான கவலைகளினால் பீடிக்கப்படும் போதும் என்ன செய்வதென்று அறியாது கலங்கும் போதும் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருங்கள். என்ன பேசினாலும் குற்றம், என்ன செய்தாலும் குற்றம் என்று குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களின் மத்தியிலே நலமானதை கூட பேசாமல் அமர்ந்திருங்கள். நீங்கள் அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் உங்களுக்காக வழக்காடி யுத்தம் செய்வார். நீங்கள் அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் உங்களுக்காக வைராகியமாக எழுந்து நிற்பதை காண்பீர்கள். இன்று உங்களுக்கு விரோதமாக ஒரு புயல் வீசுகிறதா, கடல் கொந்தளிக்கிறதா, உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வீணென்று தோன்றுகிறதா, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருங்கள். அப்பொழுது கர்த்தர் எழுந்திருந்து இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி புயலையும் கடலையும் அதட்டி அமைதல் படுத்துவார். அன்று கலிலேயா கடலில் சீஷர்கள் பயணம் செய்து கொண்டிருந்த போது வீசின புயலையும் கொந்தளித்த கடலையும் அப்படித்தான் அமரப்பண்ணினார். 18 மைல் நீளமும் 13 மைல் அகலமும் உள்ள அந்த கடல் அலைகள் அமைதியாக அடங்கிவிட்டன. புயல் அமர்ந்து தெய்வீக அமைதல் அங்கே நிலவியது. பல பரிசுத்தவான்களுடைய அனுபவமும் அதுதான். ஊழியத்திற்கு விரோதமாக பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும்போது அவர்கள் அமைதியாய் 2-3 தினங்கள் கர்த்தரோடு செலவழிக்கும்படி தனிமையில் சென்று விடுவார்கள். கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து ஜெபிப்பார்கள். கர்த்தருக்கு மட்டுமே தங்களுடைய துயரங்களையும் வேதனைகளையும் அறிவிப்பார்கள். பின்பு அவர்கள் கழுகை போல புது பலனடைந்து திரும்பி வரும்போது கர்த்தர் தங்களுக்காக யாவும் செய்து முடித்திருக்கிறதை காண்பார்கள். தங்களை தொடர்ந்து எகிப்தின் வீரர்கள் வருகிறார்களே, ரதங்களும் சேனைகளும் வருகின்றனவே, பார்வோன் என்ன செய்வானோ என்று இஸ்ரவேல் ஜனங்கள் கலங்கிய போது மோசே சொன்னது என்ன தெரியுமா? பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யாத்ராகமம் 14:13-14 என்று அவர் சொன்னார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்பதன் அர்த்தம் என்ன? அமர்ந்திருப்பீர்கள் என்பதே. அப்போஸ்தலனாகிய பேதுரு அமர்ந்திருப்பதுடன் அடங்கியும் இருங்கள் என்று ஆலோசனை சொல்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். 1 பேதுரு 5:6. தேவ பிள்ளைகளே, நீங்கள் பேசாமல் அமர்ந்திருக்கும் நேரமானது துன்மார்க்கர் அவர்களுக்கு வரும் பலனை காண்கிற ஒரு நேரம். கர்த்தர் பலத்த பராக்கிரமசாலியாக எழுந்தருளுகிற ஒரு நேரம். அப்பொழுது கர்த்தரின் மகத்துவத்தையும் மகிமையையும் நீங்கள் காண்பீர்கள். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு இரட்சிப்பேன். எரேமியா 30:10.